என்னைக்கு நீ எனக்கு துவாரகேஷ கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொன்னியோ அன்னைக்கு நீ என்ன எரிஞ்சிட்ட. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? நீ ஏன் என் வாழ்க்கையில வந்த? என்னை எதுக்கு எடுத்து வளர்த்த? என் அப்பா அம்மா இல்லாம போயிட்டாங்கங்கிறது இப்பெல்லாம் நீ என்ன ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிற, என்ன அழ வைக்கிற. என் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. எனக்காக நீ உன் காதலை தியாகம் பண்ணிட்டு என்னை தூக்கி வளர்த்த, அவ்வளவுதானே? உன் காதல் நிறைவேறாம போனதுக்கு நான் காரணமா? அந்த கோவத்தை ஆத்திரத்தை இப்ப ஏன் மேல காமிச்சிட்டு இருக்க? இங்க பாரு, இதுக்கு பதிலா நீ என்ன ஏதாவது அனாதாசிரம தொட்டில போட்டு போயிருக்கலாம். நான் அனாதையா வளர்ந்திருந்தாலும் சந்தோஷமா வளர்ந்திருப்பேன். காதல் நாசமா போனது காரணம் காட்டி காதலை நீ நசுக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. ஐ ஹேட் யூ. Come in. Dr. Muthulakshmi? Yes. Nice to meet you. Thank you. உட்காருங்க. சொல்லுங்க. சாதாரணமா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்ற நிர்வாகிகள்லாம் பார்த்திருக்கேன். பட் ஐ தாட் கொஞ்சம் ஓல்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஐ திங்க் ப்ராபபிளி நீங்க ரொம்ப யங்கா இருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட். நானும் ஐஜின்ன உடனே ரொம்ப வயசானவரா இருப்பாருன்னு நினைச்சேன். பட் யூ ஆர் நாட் தட் ஓல்ட். ஆனாலும் உங்க மேல எனக்கு சின்ன வருத்தம். என்னது? ஒரு டெரரிஸ்ட்னு தெரிஞ்சும் உங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோன்னு. ஐ திங்க் வாட் we've done is right. That's true. ஆனா உங்களுக்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல? அதுக்காக தானே சார் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். உங்க விசாரணைக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர் முத்துலட்சுமி, உங்களுக்கு மூக்கு மேல கோவம் வரும் போல் இருக்கு. பட்டு பட்டு பட்டுன்னு பேசுறீங்க. இது தாப்பல ஒரு போலீஸ்காரன் உட்கார்ந்து இருக்கான்னு தெரியாம ஹார்ஷா பேசுறீங்க. அது உங்ககிட்ட இருந்து தான் வந்தது. பதிலுக்கு பதில். That's it. Well, தீவிரவாதி வந்தது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டது, இதெல்லாமே நீங்க நியூஸ்ல போடுங்க. I have no problem at all. But எந்த இடத்துலயுமே என்னோட ஹாஸ்பிட்டல் பேரு வரவே கூடாது. சாதாரணமா ஹாஸ்பிட்டல் பேர் வராது, ஆனா அவசியம்னா வரும். நோ. எந்த அவசியமா இருந்தாலோ எந்த காரணமா இருந்தாலோ ஹாஸ்பிட்டல் பேரு வரவே கூடாது. I cannot take it that easily. சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் நம்ம அபிஷியலா இப்படி ஒத்தர தாக்கிட்டு பேசிக்கணும்? Why don't we speak personal பேசலாமே? நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே நினைச்சேன் இந்த பாயிண்ட்க்கு தான் நீங்க வருவீங்கன்னு. Go ahead. Well said. Very well said. Miss Muthulakshmi. I'm sorry, Dr. Muthulakshmi. இந்த நிர்வாகத்தோட தலைவி, இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க. நீங்க தான் எம்டி. நீங்க தான் எல்லாம். ஆனா என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரிஜினல் ப்ரொப்ரைட்டர் டாக்டர் கருணாகரன். நீங்க ஹாஸ்பிட்டல் நடத்துறதுனால சிரிக்கலாம், அழலாம், குதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இது எல்லாம் இருந்தா கூட நீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு பினாமி. What do you mean? I'm not a binami. இது என்னோட ஹாஸ்பிட்டல். நோபல் ஹாஸ்பிட்டலோட எம்டி டாக்டர் கருணாகரன். நீங்க டாக்டர் கோர்ஸ் முடிச்சு ஹவுஸ் சர்ஜனா இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தீங்க. உங்க ப்ரொஃபைல் எனக்கு ஃபுல்லா தெரியும். ஐ திங்க்
டாக்டர் கருணாகரன் இருந்த காலத்துல நீங்க வந்து சீஃப் டாக்டரா ப்ரமோட் ஆனீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா ஆயிட்டீங்க. அப்புறம் பாவம் டாக்டர் கருணாகரன் ஏதோ கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த ஹாஸ்பிட்டல் பாத்துக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆளுன்னு உங்களை செலக்ட் பண்ணாரு. பாத்துக்கிறதுக்கு மட்டும்தான். அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க? அவர் போனதுக்கு அப்புறம் நான் தான் ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் சேர்மன், அதுக்கப்புறம் எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டீங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இப்ப நீங்க வச்சதுதான் சட்டம். சின்சியர் போலீஸ் ஆபீசர், என்ன பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. தேங்க்ஸ் a lot for your compliment. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் உள்ள நுழைஞ்சப்ப கால் மேல கால் போட்டுக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு எல்லாரையும் அதட்டி பயங்கரமா பேசுனீங்க. ஆனா இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரிஜினல் ஓனர் டாக்டர் கருணாகரன் தான். நீங்க சத்தியமா கிடையாது. How dare you say this to me? இதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு தெரியாத ரகசியமா? இப்ப கருணாகரன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறாரு. நேரா இங்க வர போறாரு. என் நிர்வாகத்தை திருப்பி கொடுமான்னு கேட்க போறாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க, ஸ்னேகாவை கூட்டிக்கிட்டு வருவாரு. எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மன் சேர் இருக்குல்ல, இந்த சேர்ல உட்கார வைப்பாரு. நீங்க அப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன அவள சாதாரணமா நினைச்சிடாதீங்க ஐஜி சார். யாராவது வந்து திரும்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல கேட்டா உடனே தூக்கி கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் இழிச்ச வாயில்ல. அப்படியா? ஆனா டாக்டர் கருணாகரன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர போறாரு. எனக்கு உங்க மேல கொஞ்சம் அனுதாபமா இருக்குங்க. டாக்டர் கருணாகரன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் நான் முதல்லயே சொன்னேனே, அவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரிஜினல் ஓனர். அவர் ஏன் ஜெயில இருக்காருன்னு தெரியுமா? ஏதோ கொலை பண்ணிருக்காரு. யார கொலை பண்ணாருன்னு தெரியுமா? அந்த டீடைல் கூட நான் எதுக்குங்க போனோம்? இப்ப நீங்க விரும்பலனாலும் தெரிஞ்சுக்கோங்க, தாம் மனைவிய கொன்னவன் கருணாகரன். சொந்த மனைவிய கொன்னவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல நிர்வாகம் பண்றதுக்கு தகுதி இருக்கா சார்? என்ன சொல்றீங்க? கருணாகரனா? நிஜமாவாங்க? ஆமா, தான் சொந்த பொண்டாட்டிய ஈவ இறக்கம் இல்லாம போட்டு தள்ளனவன் தான் அந்த கருணாகரன். அவன் மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவானா? இங்க கால் வச்சிருவானா? இந்த ஹாஸ்பிட்டலை என்கிட்ட இருந்து வாங்கிடுவானா? பல வருஷத்துக்கு முன்னாடி கருணாகரன் இந்த ஹாஸ்பிட்டலை என்கிட்ட ஒப்படைக்கும் போது நான் சின்ன விதை. இப்ப நான் வளர்ந்து ஆலமரமா நிக்கிறேன். அவன் என் நிழல வந்து தங்கிக்கலாம், ஆனா உரிமை கொண்டாட முடியாத. நோ நோ நோ, நெவர் நெவர், இட்ஸ் இம்பாசிபிள். மேடம், நீங்க என்ன சொன்னாலும் கருணாகரன் தான் ஓனரு. நான் கடவுள் இல்ல, ஏமே ஒழிச்சிருவேன். அந்த கருணாகரனை ஜெயில பார்த்தா போய் சொல்லுங்க. நான் போய் இதெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? அப்பாயின்மெண்ட் டைம் ஓவர். ஓ, யூ மே லீவ். நாம சந்திக்கிறது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். ஏன்னா ஐ டோன்ட் லைக் யூ. நாம சந்திக்காம இருக்கிறது தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. டாக்டர் குமார், கருணாகரன் பேர்ல இருக்க எவன் வந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் கிடையாது. உள்ள வரத்துக்கு பெர்மிஷனும் கிடையாது. கருணாகரன் பேர்ல இருக்கிற கடவுளா இருந்தாலும் சரி, அவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. Do you understand? ஓகே மேடம். வெல் செட். டக் 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 டிசிஷன் எடுக்கிறீங்க மேடம் நீங்க. ஃபேண்டாஸ்டிக். See you soon. இது என்னோட ஹாஸ்பிட்டல். இது என்கிட்ட யாராலையும் புடுங்க முடியாது. நான் யாருக்குமே தர மாட்டேன். உள்ள யாரையுமே விட மாட்டேன். கருணாகரா, உன் சாவு என் கையாலதான்.
என்ன மீறி நீ ஜெயில இருந்து எப்படி ரிலீஸ் ஆவறனே நானும் பாக்குறேன்டா. பாக்குறேன். டேய் பிரதீப், என்னடா ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து சாப்பிடவும் வரல, தூங்கவும் போல, இப்படி இங்கேயும் அங்கேயும் நடந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஓவர் டென்ஷன் ஆனா இப்படிதான் நடந்துட்டே இருப்பியா? ஆமா, ஓவர் டென்ஷன் தான். ஆத்திரமா வருது. நான் எங்க பழைய பிரதீபா மாறி விடணும்னு அப்படியே பயமா இருக்கு மம்மி. ஐயோ வேண்டாண்டா. இத்தனை நாளா எங்கூட சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருந்த ஸ்னேகா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டா. கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன கேவலப்படுத்திட்டா. அந்த ஊதி போன ராஜு அதை பெருசு பண்ணிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜு தான் மம்மி. ஏண்டா அந்த துவாரகேஷ் தான் பிரச்சனை பண்றான்னு சொன்ன, இன்னைக்கு ராஜுன்னு புதுசா ஒரு பேர் சொல்ற? அவனுங்க 2 பேருமே அண்ணன் தம்பிங்க தான். 2 பேருமே எனக்கு வில்லனுக்கு தான். நல்லா தானப்பா போயிட்டு இருந்தது. இல்ல மம்மி, ஒரு புது ப்ராஜெக்ட், அது எனக்கு சரியா புரியாம வேலையில ஏதோ தப்பு பண்ணிட்டேன். கான்சன்ட்ரேஷன் இல்ல வேலையில. உன்னோட கான்சென்ட்ரேஷன் எங்க இருந்ததுன்னு நான் சொல்லட்டுமா? வேண்டாம், பதில் எனக்கே தெரியும். அப்புறம் ஏண்டா ஸ்னேகாவை குத்தம் சொல்ற? சின்ன மிஸ்டேக் தான் மம்மி. 20,000 பக்கத்துல ஒரு எக்ஸ்ட்ரா 0 போட்டேன். அது 2 லட்சம் ஆயிடுச்சு. இது ஒரு சின்ன தப்பா? நான் செஞ்சது கூட தப்பு இல்லை மம்மி. அதை தான் அவங்க அனுப்புறதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாங்களே. தெரியாம நான் செஞ்ச சின்ன தப்ப இந்த ராஜு ஊதி ஊதி பெருசாக்கிட்டான் மம்மி. இந்த ஸ்னேகாவும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டா. 2 பேருமா சேர்ந்து என்ன ஓட்டுன்னு ஓட்டிட்டாங்க மம்மி. ஓ மேலதான் தப்பு பிரதீப். நீ அவங்க மேல கோவப்படுறது அதை விட பெரிய தப்பு. சரி, வேலையில நான் செஞ்ச தப்பு தான். நானும் மனுஷன் தானே. எல்லாரும் தான் தப்பு பண்றாங்க, நானும் பண்ணேன். ஆனா என் மேல ஸ்னேகா வச்ச இந்த மரியாதைய அந்த ராஜு வேணும்னே கெடுக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் தம்பி துவாரகேஷ் ஸ்னேகாவை லவ் பண்றான் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே. அதனால சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்னேகாவை அவன் ரூம்ல கூப்பிட்டு வச்சு பேசி என்னை பத்தி கண்ணா பெண்ணான்னு சொல்லி ஸ்னேகாவை அவன் டோட்டலா பிரெயின் வாஷ் பண்றான் மம்மி. டேய், இதெல்லாம் சரி பண்ணிடலாம்டா. இல்ல மம்மி, உனக்கு அதெல்லாம் தெரியாது. போன வாரம் என் கம்பெனி எம்டி என்னை ஸ்னேகாவையும் தனியா கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்டுக்காக மும்பை அனுப்ப பிளான் பண்ணாரு. கோல்டன் சான்ஸ் மம்மி. அது மட்டும் நடந்திருந்தா நானும் ஸ்னேகாவும் 4 நாள் தனியா ஒரு ஹோட்டல் ரூம்ல மும்பைல இருந்திருப்போம். ஆபீஸ் ஸ்டாஃபா போன நாங்க லவ்வர்ஸா திரும்பி வந்திருப்போம். இவன் உள்ள பூந்து ஸ்னேகாவை என் கூட அனுப்பக்கூடாதுன்னு தர்ணா பண்ணி இந்த பிளானையை நாசம் பண்ணிட்டான். நான் அவனை நாசம் பண்றேன் இனிமே. வேண்டாண்டா பிரதீப், விட்டுற அந்த வேலைய. சும்மா இருமாமே. நீ ஆட்டோ ஓட்டினா வேணான்ற, ஐடி கம்பெனி போனாலும் வேணான்ற. டேய், நீ ஆட்டோ ஓட்டுனது ஸ்னேகாவை பார்க்க போறதுக்கு தானே? இந்த வேலையும் அவளுக்காகத்தானே? ஆமா, வாஸ்தவம் தான். ஸ்னேகா எனக்கு வேணும். அவளை நான் அடைஞ்சே தீருவேன். வர வர உன் பழைய குணமெல்லாம் தலையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உன் முரட்டு முகம், தேவையில்லாத ரவுடித்தனம் எல்லாம் திரும்பி வந்துருச்சு. அது நிச்சயமா உனக்கு துணை போகாது பிரதீப். ஏற்கனவே நீ அடிபட்டு அனுபவிச்சது அந்த ஸ்னேகாவாலையும் அவங்க அத்தையாலையும் தான். இப்பவும் நீ ஸ்னேகா பக்கத்துல தான் இருக்க. ஆனா அவளுக்கு பக்கபலமா ராஜீவ் இருக்காரு. இந்த நேரத்துல உன் சொல்லலையோ செயல்லையோ ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதை அவங்க கையில கெட்டியா புடிச்சுப்பாங்க. அப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது. ஸ்னேகா மனசுல இடம் பிடிக்கவும் முடியாது. ஆனா அப்படி ஏதாவது நடந்தா அதுக்கு அந்த ராஜு தான் காரணமா இருப்பான். அவன் கம்பெனிக்காக உழைக்கல மம்மி. அவன் தம்பிக்காக மாமா வேலை பார்க்கறான். அது எனக்கு வெளிப்படையாவே தெரியுது. அதனாலதான் அவன் எனக்கு செக் வைக்க ஆரம்பிச்சிட்டான். இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் அவனை. என்னடா பண்ணுவ? அவன் எனக்கு செக் வச்சான்ல, நான் அவனுக்கு செக் மீட் வைக்க போறேன் மம்மி. செக்ல இருந்து எப்படி வேணாலும் எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா செக் மீட்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுது. ஆட்டம் க்ளோஸ்னு அர்த்தம். டேய், ஐயோ, நாளுக்கு நாள் விஷயம் விபரீதமாகுதே. இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு புரியல. ஆண்டவா, என்ன காப்பாத்துப்பா. ஏய் பிரதீப், வாங்க. ஹலோ சார். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல சார். உங்க பையனை பத்தி வாட்ச் பண்ண சொன்னீங்கல்ல, அதோட ரிப்போர்ட். ஓ, இது இருக்கட்டும், நான் அப்புறம் படிக்கிறேன். ஓகே சார். ஹவ் இஸ் ஹி பிஹேவிங் நவ? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். ஆனா ஆஃபீஸ்ல எப்ப பாரு எல்லா பொண்ணுங்க கிட்டயும் ஒரே அரட்டை தான். அதுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. 2 முக்கியமான விஷயம் நடந்தது சார். ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்னேகாவை மும்பை அனுப்பணும்னு எம்டி பிளான் பண்ணியிருந்தாரு.
ஸ்னேகாக்கு அசிஸ்டண்டா பிரதீப்பை தான் அனுப்பணும்னு பிளான் பண்ணியிருந்தாரு. அதாவது 2 பேருமே கிட்டத்தட்ட 1 வாரம் மும்பைல தங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆனா கடைசி நேரத்துல ஜேஎம்டி சார் கடுமையா அப்செக்ட் பண்ணிட்டாரு. ஸ்னேகாவும் பிரதீப் கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. I see. என்ன காரணம் தெரியுமா? காரணம் சரியா தெரியல சார். ஆனா அந்த ப்ராஜெக்டே டிராப் ஆயிடுச்சு. அதனால பிரதீப் சார் கூட அப்செட் ஆயிட்டாரு. லேட்டஸ்டா பிரதீப் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. ராஜீவ் சார் அதுக்காக ரொம்ப திட்டி விட்டுட்டாரு. திட்டினதுனால பிரதீப் இன்னும் கூட கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு. ஸ்னேகாவும் சேர்ந்து தான் சார் திட்டினாங்க. வேலையில சின்சியரா இருக்கணும், இந்த மாதிரி தப்பெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது கரெக்டானம்மா? கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியாது சார். ஆனா இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என்னோட கடமை. குட், வெரி குட். கஜேந்திரனோ அவர் மாப்பிள்ளையோ ஐஜி பிள்ளை பிரதீப்னு எந்த சலுகையும் காமிக்கல. பாதிக்கப்பட்ட ஸ்னேகாவும் அதை வெளியே காமிச்சிக்கல. குட், இது நல்ல அட்டம் தான்மா. நீங்க மாசம் ஒரு முறை என்ன மீட் பண்ணா போதும். அதையும் தாண்டி ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா என்னோட PA நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவர் என்கிட்ட சொல்லிடுவார். உங்களுக்கு என்ன சேரணுமோ மாசம் மாசம் அது கரெக்டா வந்துடும். ஓகே, தேங்க்யூ சார். நான் வரேன் சார். வாங்க. வீடு வரைக்கும் வந்துட்டேன். உள்ள வரத்துக்கு எதுக்கு தைக்கும்? வா மீனா. எனிவே ரொம்ப தேங்க்ஸ் மீனா. நான் கம்பல் பண்ணி கூப்பிட்டதும் வர தயங்கினேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரத்துக்கு சம்மதிச்சல. ரொம்ப தேங்க்ஸ் மீனா. நீயும் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்க, அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். இங்கே வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன்னு சொல்லி தான் நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டேன். தப்பாக எடுத்துக்காத. உனக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா நீ என்கிட்ட ஃப்ரீயாக பேசலாம், மனசு விட்டு சொல்லலாம். உனக்கு அப்படியாவது நிம்மதி கிடைக்கலாம்ல. உங்க ஒய்ஃப் இங்க இருந்திருந்தா நிச்சயம் நான் வந்திருக்க மாட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியுமே. உன் கேரக்டர் பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் நான் மட்டும்தான். இப்போது நம்ம இங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது வெளியே யாராவது கேட்க போகிறாங்க. கதவை லாக் பண்ணட்டுமா? இல்லை, யாராவது கேட்க போகிறாங்கன்னா. உட்கார் மீனா. இல்ல பரவாயில்ல, மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு. அதான் நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன். இல்லைனா நிச்சயமா நான் வந்திருக்க மாட்டேன். அது எனக்கு தெரியும் மீனா. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆர்த்தி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. இல்ல சாரி, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அவ உன்னை விட வயசுல சின்னவதான். நீ வாப்போனே கூப்பிடலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவளை ஊருக்கு போகாம உங்களால தடுக்க முடியல. நான் ரொம்ப தடுத்தேன்னு வையேன், அவ என் மேல சந்தேகப்படுவா. அதான் ஒளிஞ்சு போன்னு விட்டுட்டேன். அவளையா இல்ல என்னையா? யாரை விட்டுட்டீங்கன்னு தான் கேட்டேன். எதுக்கு இப்ப திடீர்னு இப்படி கேக்குற? என் கதிர், நான் கேட்க கூடாதா? ஆர்த்தி இந்த கல்யாணத்தை நடத்தியே தேர்வுன்னு ஒத்த கால நிக்கிறா. அவளுக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியாதா? நான் மனசளவுல ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க. அது ரைட்டா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. வேதனை மேல வேதனை மனசுக்குள்ள உங்களை வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு எப்படி என்னால கழுத்து நீட்ட முடியும்? ரெட்டை வேஷம் போடுற கொடுமை எனக்கு மட்டும் ஏன் கதிர்? சொல்லுங்க. நான் யாரையும் தப்பு சொல்லவும் இல்ல.
யாரையும் குத்தி காட்டவும் இல்ல, சதின்னு சொல்லல. ஆனா இது விதின்னு மட்டும் புரியுது. நீங்க கூட அப்ப சொன்னீங்க நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமான்னு. நான் அப்ப மறுத்துட்டேன். ஆனா இப்ப அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க. அப்படி ஓடி போயிருந்தா இந்நேரம் இந்த வீடு என்னது தானே, அந்த மாதிரி குழந்தை இருக்கும் தானே, இந்த வாழ்க்கையை எனக்கு தானே, நீங்களும் அப்ப எனக்கு தானே. நான் எல்லாத்தையும் விட்டுட்டேனே, அநியாயமா நான் தோத்துட்டேனே. அந்த கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும்? மீனா, ஏன் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் என்ன? கேப்பீங்க கேப்பீங்க கதிர், நல்லாவே கேப்பீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்களும் ஒரு சராசரி ஆம்பளை தானே, அதனால தானே ஒரு பொண்ணோட மனசு என்னன்னு உங்களுக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கைக்கு இந்த உடம்பு மட்டும் முக்கியம் இல்லைங்க, மனசுதான் முக்கியம். மனசுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே, என் மனசை யாருமே தெரிஞ்சுக்கலையே.